எல்லோருக்கும் வணக்கம். இந்த வெயில் காலத்தில் அதிகமாக மல்லி செடியில் தாக்கக்கூடிய பூச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெல்வெட் பேன், இங்கிலீஷில் எரியோபைட் மைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அறிகுறி எப்படி இருக்கும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த பேன்லாம் பார்த்தீங்கன்னா இலைக்கு அடியில் தான் இருக்கும். இலைக்கு அடியில் இருந்து ஃபுல்லாக சாறு உறிஞ்சி சாப்பிட்றோம். உறிஞ்சி சாப்பிட்றது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஃபுல்லாக காஞ்சிரும். இந்த காட்டுறோம் பாருங்கள் இந்த ஃபோட்டோவில். இது மோஸ்ட்லி அந்த பேர் நம்ம கண்ணுக்கு பார்த்தா தெரியாது, இருந்தாலும் வீடியோவில் காட்டுறது தெரியுதா பாருங்கள். இது ஃபுல்லாக அதுமாரி சாப்பிட்றது மூலமாக பார்த்தீங்கன்னா இலைக்கு மேலே இந்தமாரி வெல்வெட் மாரி ஷேப்பில் மேடு பள்ளமாக தெரியும். நாலு காஞ்சி உங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்படி சாப்பிட்றது மூலமாக என்ன நமக்கு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இலை ஃபுல்லாக இந்தமாரி குட்டை குட்டியாக ஆகிடும். குட்டி ஆகிறதால பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்ச்சி வராமல் போயிடும். வளர்ச்சி வரதால் பூ உற்பத்தி நமக்கு தடைப்படும். இப்போது இந்த மைட் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு தடவை மருந்தடித்தா இது கேட்டுருமா ஃபுல்லாக, அதுக்கப்புறம் வராதா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம அடித்தோம்னா ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் கண்ட்ரோல் இருக்கும். அப்படி மறுபடியும் வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு நம்ம சும்மா இருக்கிற டைம் அடிக்க தேவையில்ல. நமக்கு இப்போ இந்த மார்ச் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா அதிகமாக பூ எடுக்கிற டைம். இந்த டைமில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஈல்டு பாதிக்கும். அதனால் இந்த டைம் நீங்கள் தாராளமாக அடிக்கலாம். வாரத்துக்கு 1 டைம் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக அடிக்கலாம். அதனால் நம்ம ஒரே மருந்து திருப்பி அடிக்க தேவையில்ல. அதுக்காக நான் 2-3 காம்பினேஷன் சொல்கிறேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டோஸ் அடிக்க போகிறீங்கன்னா எக்ஸோடஸ் 1 லிட்டருக்கு 2.5 ml, வெட்டபிள் சல்ஃபர் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 5 கிராமும், அப்புறம் கூட ஒட்டு பசை ஒரு 0.5 ml 1 லிட்டருக்கு சேர்த்துங்க. ஒட்டு பசை சேர்க்கறதால என்ன நம்ம யூஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பேன்லாம் அடி பக்கத்தில் தானே இருக்கும். மோஸ்ட்லி நம்ம அடிக்கிற மருந்து இலை மேலே மட்டும்தான் போடும், இலைக்கு அடி பக்கத்தில் போகாது. அதனால் ஒட்டு பசை சேர்க்கறது மூலமாக நல்லா இலை ஃபுல்லாக அடி ஃபுல்லாக பரவதால் நமக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். அதனால் எல்லா வாட்டியுமே சல்ஃபரும் ஒட்டு பசையும் நம்ம சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. அது இல்லாமல் அந்த எக்ஸோடோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதில் மட்டும் ஒரு டோஸ் அப்போ மாற்றி கொடுத்துட்டே வந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதிலே எக்ஸோடோஸ் அடித்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி நல்லா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இப்போ மறுபடியும் வருது அப்படிங்கும்போது மட்டுமே நீங்கள் அடுத்து 2வது டோஸ் அடிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து செகண்ட் டோஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ப்ரோபாரிகேட் 57% EC 2.5 ml per லிட்டரும், அப்புறம் போன டைம் அடித்த மாதிரி சல்ஃபரும் இந்த வாட்டி 5 கிராம் per லிட்டரும், அப்புறம் அதேமாதிரி வெட்டிங் ஏஜென்ட்டும் இந்த வாட்டியும் சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுவும் அடிச்சுட்டு உங்களுக்கு இதுலேயே கண்ட்ரோல் ஆகிடும். அப்படி இதுலேயும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா அடுத்த டோஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் 3வது டோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைரோமெர்சிபன் 22.9% WBR-WSC 2 ml per லிட்டரும், அப்புறம் சல்ஃபரும் வெட்டிங் ஏஜென்ட்டாக எப்பயும் போல் சேர்த்துக்குங்க. இது நீங்கள் இந்த மல்லி பேனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மருந்து அடிச்சிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கு டேரெக்டாக அடிக்கக்கூடாது, ஒரு டோஸ் அடிச்சுட்டே வந்தால் நல்லாவே இருக்கும், ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகி. அப்புறம் இது நம்ம மருந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பூச்சி மருந்தோ இல்லை நோய் மருந்து கூடவோ கலந்து அடிக்காமல் இந்த பேனுக்கு மட்டும் மருந்து தனியாகவே அடிக்கிறது ரொம்ப நல்லது. அது கூட கலந்து அடிக்கிறதோட தனியாக அடித்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதேமாரி மருந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் டைமில் அடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாவே இந்த மைட்டுக்கு ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். தேங்க்யூ.